என்னடா அவன் புண்ணாக்கு வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன், பிரியாணி வைக்கிறவன்லாம் தொழில் எது வரா? அதானே உங்க மைண்ட் வாய்ஸ். எங்கேருந்தோ ஒருத்தனை கூட்டுற வேண்டியது, சென்னையிலேருந்து அவன் வந்து பேச விட வேண்டியது, சும்மா போறவனை கூட்டு உட்கார வச்சு பேச வேண்டியதானே யோசிச்சிருக்கீங்க நீங்க. ஸோ என் பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன். ஸ்கூல் பசங்க இருக்கீங்களா தம்பிங்களா பின்னாடி? ஸோ 3ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 3ஆம் கிளாஸ்ல தான் ஐ ரியலைஸ் தட் ஐ அம் a businessman. எப்படின்னா 3rd ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண கேளுங்க, செம ஜாலியாக இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணோம்னா, எங்கள் ஸ்கூல் SBI ஸ்கூல். ஓகே, ஸ்கூல் போகிறதுக்கு பக்கத்தில் கங்கா ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்கும், சமோசா ஸ்வீட்ஸ் கடை. அதில் சமோசா ரொம்ப ஃபேமஸ். அப்போ 3 ரூபா ஒரு சமோசா. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஈவினிங் ரிட்டர்ன் போகும்போது அந்த சமோசா சாப்பிடணும்னு ஆசை. சரி, சமோசா 3 ரூபாய்க்கு எங்கடா போகிறது ஐடியா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சமோசா கடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும். அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வந்து இந்த லேபிள்ஸ்லாம் விற்பாங்க. இந்த நோட் புக்ஸ் மேலே இந்த ப்ரௌன் அட்டை போடுவீங்களா, அதுக்கு மேலே லேபிள் ஒட்டி நேம், செக்ஷன், அட்ரஸ்லாம் போடுவீங்க தெரியுமா, அந்த லேபிள்ஸ் விற்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த லேபிள் ஷீட்டு ஒரு 12 லேபிள் இருக்கும். 12 லேபிள் வந்து 2 ரூபா. 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் கிளாஸில் வந்து கிளாஸ் கேர்ள்ஸுக்கு 5 ரூபாய்க்கு விற்றுருவேன். ஏன் அது என்னடா கேர்ள்ஸு, அது என்ன பொண்ணுங்க மேலே உனக்கு அவ்வளோ கண்ணு? ஏன்னா பொண்ணுங்க மட்டும்தான் புக்ஸுக்கு கவர் போடுவாளுங்க, பசங்க புக்கே எடுத்து வர மாட்டோம். ஓகேவா? சார் அப்பயே நான் புரிஞ்சுட்டேன், என் டார்கெட் மார்க்கெட் பசங்க கிடையாது, இவனுங்க வீட்டிலேருந்து நோட் புக்கே கொண்டு வர மாட்டாங்க. சரி, பொண்ணுங்க தான் நம்ம டார்கெட் மார்க்கெட்டு. ஸோ என்ன பண்ணுவேன், அப்புறம் என்ன பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 3ஆம் கிளாஸ் பொண்ணுங்க வெளியே போக முடியாது. கரெக்டா? அப்பா கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்பி ஸ்கூல்ல இருந்து வீட்டுல போய் விட்டுருவாங்க. கரெக்டா? சோ அதனால புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே இவங்களால வெளியே போக முடியாது, ஸோ இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன அழகா புக் இருக்கு, அதனால லேபிள்லாம் ஒட்டி பந்தா வரும்னு ஆசை. ஸோ அதனால அவங்ககிட்ட நான் விற்க மாட்டேன், எனக்கு சேல்ஸ் பிடிக்காது. ஓகேங்களா? எவன்டி போய் என் ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, அப்படி பக்கத்தில் வச்சிருவேன். நான் 2 வாங்கினேம்மா, உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ, 5 ரூபா தான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வித்துருவேன். ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா ஓகே பிசினஸ் தான் என்ன, சிம்பிள், சால்வ் த ப்ராப்ளம் ஆர் மேக் இட் ஈஸி. அவ்வளவுதான். இஃப் யூ கேன் சால்வ் அ ப்ராப்ளம் ஆர் மேக் இட் ஈஸி. முன்னாடி வெறும் காலில் இருந்தோம், நடக்கிற கஷ்டமா இருந்துச்சு, ஒரு கம்பெனி ஷூ ஆரம்பிச்சான், இஸ் மேக்கிங் இஸ் ஈஸி. முன்னாடி சைக்கிள் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், ஒருத்தன் சைக்கிள் கண்டுபிடிச்சா, மேக்கிங் இட் ஈஸி. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் இஸ் நத்திங் பட் சால்வ் அ ப்ராப்ளம் ஆர் மேக்கிங் இட் ஈஸி. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு, நாங்கள் கொல்லப்பசின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோம். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நிறைய பேர் அவங்க ஸ்டோரி சொல்லியாச்சு. இப்போ என் ஸ்டோரி சொல்லி உங்களை போர் அடிக்க நான் விரும்பல. என்னோட பிரதர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுரேஷ் ஆல்ரெடி வந்து உங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சார்ஜ் பண்ணிட்டாரு, மோட்டிவேட் பண்ணிட்டாரு. இப்போ மோட்டிவேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ செகண்ட் ஹாஃப் லெட்ஸ் கோ டு தி ஓகே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொல்லப்பசி ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு, லாட் ஆஃப் காலேஜஸ் ஸ்டார்ட் காலிங் மீ, சந்தோஷ் எங்கள் காலேஜ் வந்து பேசுங்க, எங்கள் காலேஜ் வந்து பேசுங்க சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமே 4 காலேஜில் பேசுகிறேன். ஓகேங்களா? பார்க்க தொழிலே இப்போ பேசுகிறதா தொழிலாக மாறி போச்சு. ஸோ அப்போ தான் யோசிச்சு, என்ன எந்த காலேஜ் போனாலும் ஒரே கேள்வி, எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அதே கேள்வி தான் கேட்குறாங்க. சரி, இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணி டைட் ஆகிடுச்சு, நம்ம ஒரு புக் எழுதிடலாம் பேசாமல். ஓகே, ஸோ அப்போ தான் இந்த புக்கு தேசிப்ரனர் இந்தியன் ஆண்டர்பிரனர். தேசினா இந்தியா, இந்தியன் ஆண்டர்பிரனர் 0.0 என்னன்னா, எல்லாருக்கும் வந்து ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணணும் யோசிக்கணும். நம்ம ஸ்டார்ட் அப்புக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன திங்கிங் வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்ன திங்கிங் நான் ஃபாலோ பண்ணணும் அதை ஒரு புக்கை எழுதுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நீங்கள் படிங்க, இல்லை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த புக் எழுத ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், நெக்ஸ்ட் புக். ஓகே, if there is a chance for me to be born, okay, again in this world, it will be in this country without a doubt. You cannot live in a better country, you cannot live in a better place in the world than India right now. 130 கோடி, 1.3 billion population. ஓகேங்களா? அதுல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தட்டிக்கு விழுந்தா உங்களுக்கு கஸ்டமர் இருக்கான். நீங்க ஒரு சமோசா பண்ணி விற்கிறதுக்கு ஒரு 10 பேர் உங்க கிளாஸ்ல இருக்கான். வீட்டுல சமோசா பண்ணி வந்து கிளாஸ்ல வைங்க, பக்கத்து வீட்டுல வைங்க, உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கால் கடியிலே இருக்கான். ஓகேங்களா? நான் யூஎஸ்ல 8 வருஷம் இருந்தேன், அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணேன், ஒர்க் பண்ணேன். I've traveled to 7-8 countries. Okay, I can openly declare that nobody is as smart as Indians. Indians are the smartest people in the world without a doubt. இல்லை, சின்ன பிஸ்னஸ்மேன் ஸ்டேஷனில் விற்கலாம் தெரியுமா, ஸ்டேஷனில் வாழைப்பழம் விற்கலாம் தெரியுமா, எப்படி தான் விற்பாங்க அவங்க, ஒரே ஒரு சீப்பை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் வச்சுட்டு, மேடம் எல்லாம் வித்துட்டேன் மேடம் சொல்லிட்டு, இந்த கடைசி ஒரு வாழைப்பழம் வந்தால் ஒரே 4 இருக்கும் வாழைப்பழம், 4 தான் இருக்குது சொல்லிட்டு அழகாக போய் விற்றுருவாங்க. வித்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 4 எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. பர்மா பசால் எப்படி விற்பாங்க தெரியுமா சேல்ஸு, நீங்கள் போய் ஒரு கடையில் போய் நின்று வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு ஐட்டம் அது 500 ரூபாய் கேட்கணும்னு நினைப்பீங்க. என்ன பண்ணுவான், அவங்க ஆளே வச்சு பக்கத்தில் வந்து 700 rupees அதை வாங்கிட்டு போவான். நீங்கள் வாங்குற ஐட்டம் அவன் 700 rupees கொடுத்து வாங்கிட்டு போனால் நீங்கள் எப்படி 500 rupees கேட்க முடியும்? ஓகேவா? இந்தியன்ஸ் ஆர் தி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட்.
ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் அன் எட்ஜ். நீங்கள் யூ ஆல்ரெடி காம்படிட்டிவ். சின்ன வயசுலேருந்தே படி காம்படிஷன் போட்டு உங்களை புளிச்சு எடுத்தாச்சு. இப்போல்லாம் எல்கேஜிலே டியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஆர் ஆல்ரெடி காம்படிட்டிவ். ஓகேங்களா? யூ டோன்ட் ஹேவ் டு லுக் ஃபார் ஓகே நம்ம அமெரிக்கன்ஸ் இது கற்றுக்கலாம், ஆஃப்ரிக்கன்ஸ் இது கற்றுக்கலாம், சைனீஸ் இது கற்றுக்கலாம். தேவையே இல்லை. உங்கள் கீழே இருக்குது. உங்கள் தாத்தா அப்பா அவங்க அப்பா அம்மா பாருங்க. யூ நோ ஹவ் வாட் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ வி ஹேவ் தி இந்தியன் எட்ஜ். ஓகேங்களா? இப்போ ஓலா, யூபர், வால்மார்ட், அமேசான் அவனுங்கெல்லாம் வந்து இங்கே கோடி ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? They want your money. They want you as a customer. ஏன் Facebook உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுக்குறான்? லூஸா? அவன லூஸா? உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க போட்டோ அப்லோட் பண்ணலாம், ஃப்ரீயா வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஃப்ரீயா லைவ் பண்ணலாம், ஆனா காசு கிடையாது. கூகுளுக்கு ஜிமெயில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பான், ஆனா காசு கிடையாது. ஏன்? he want you. நீங்க தான் டேட்டா. ஏன் அவனை விடணும்? நம்மளே அந்த கம்பெனி கிரியேட் பண்ணலாமே. ஸோ நான் சொல்றேன் நெக்ஸ்ட் 20 yearsல we will build the most successful $1 billion companies in this country. Watch out. Next. Okay, so first chapter in bookல first chapter. ஓகேங்களா? Don't love your neighbor just because she is beautiful. நம்ம என்ன பண்ணுவோம்? 10th 11th அப்படியே சப்போஸ் கிளாஸ்ல பார்ப்போம். அவதான் அழகா இருக்காயா வித்யா, செல்ல கட்டிட்டாங்க, அவளதான் லவ் பண்றான், கமெண்ட் டைகர் சொல்லிட்டு என்னே தெரியாது. ஈஸியா இருக்கும்ல ஒரே கிளாஸ் லவ் பண்ணா, இல்லைன்னா பக்கத்து காலேஜ் பக்கத்து ஸ்கூல்ல எங்கேயா போய் தேடி போய் லவ் பண்ணல. ஸோ என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கும், நம்ம தெருவில் ஒரு தெரு இருக்கும், பக்கத்துல பொண்ணு நம்ம தெருவிலே இருக்காங்க, உடனே லவ் பண்ணிடலாம். அதுதான் இருக்கிற பெரிய தப்பு. ஓகேங்களா? நீங்க வந்து பக்கத்துல இருக்கா சொல்லி லவ் பண்ண அவசியம் இல்லை. அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பொண்ணோட மேனர், பிஹேவியர், பேஷன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு தக்காளி 5000 கிலோமீட்டர் தூரத்தால போய் லவ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? என்னோட ஸ்டோரி, என் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து ஓகே, என் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் I used to import clothing from US. நான் யூஎஸ் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன ஆரம்பிச்சேன்னா, அங்கே யூஎஸ்ல இருக்கிற மாதிரி க்ளோத்திங் பிராண்ட்ஸ்லாம் இருக்கும், அமெரிக்கன் ஈகிள், ஏரோபாஸ்டல். நான் என்ன பண்ணேன், அதை ஐ யூஸ் டு இம்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கா, அதை டாலர்ஸில் வாங்கி இங்கே ருபீஸில் விற்பேன். ஓகேங்களா? இந்த ஐடியா நான் சொல்லும் போது இருக்கவங்க எல்லாரும் காரி துப்புனானுங்க. லூசாடா நீ, அவனுங்களே வந்து திருப்பூர்லேருந்து பனியனை வாங்கி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் விற்கிறாங்க, நீ அமெரிக்காவில் பெரிய பருப்பு மாதிரி வாங்கி இங்கே வித்துருவியா? ஆன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஐ டிட் சம் ரீசர்ச். ஹைதராபாத்தில் தான் இந்தியாவிலே அதிகமான மக்கள் who go to US is in ஹைதராபாத். ஹைதராபாத்தில் ஒரு வீடு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் யூஎஸ்ல இருப்பான். ஸோ என்ன ஆகுது, அவ்வளோ பேர் யூஎஸ்ல போகிறதுனால வருஷம் வெக்கேஷனுக்கு வரும்போது இந்த மாதிரி துணி டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பிராண்ட்ஸ் நீங்கள் ஒரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக திரும்பி நீங்கள் மற்ற பிராண்ட் மாற்ற முடியாது. ஸோ தேர் வாஸ் அ பிக் டிமாண்ட் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் இன் ஹைதராபாத். ஸோ நான் வந்து எனக்கு சென்னை தான் பிடிக்கும், நான் பிறந்து வந்தெல்லாம் சென்னை சொல்லிட்டு நான் சென்னையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. எங்கே மார்க்கெட் இருக்கோ, எங்கே நீஷ் மார்க்கெட் இருக்கோ, எங்கே கஸ்டமர்ஸ் இருக்கோ, நான் அங்கே தேடி போய் அங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ சென்னை தான் ஈஸி சொல்லிட்டு நான் பண்ணலையே. ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு உங்கள் கையில் லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெக் கம்பெனி ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் உங்களுக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும், 24 ஹவர்ஸும் உங்களால் ஜாலியாக கோட் பண்ணிட்டு இருக்க முடியும்னா அதை ஆரம்பிங்க. கிளாசிக் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஐசக். ஓகேங்களா? அவங்க அப்பா 25 years into பிரிண்டிங் ப்ரெஸ். ஓகேங்களா? ஸோ அவன் பிறந்து வளர்ந்ததே பிரிண்டிங் ப்ரெஸ் தான். அந்த அவன் சொல்கிறான், நீ காலையில் வரும்போது அந்த இங்கு பிடிக்கவே எனக்கு பிடிக்கும். ஸோ தட்ஸ் அ ஸ்பார்க். ஸோ த மூமெண்ட் யூ ஃபைண்ட் யுவர் ஸ்பார்க், இட் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? பட் நீங்களே வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர் ஸ்பார்க். ஓகே, எனக்கு என்கிட்ட லேப்டாப் இருக்கு, நான் வந்து டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அவசியமே கிடையாது. உங்க ஸ்பார்க் எங்க இருக்கு, கோ அண்ட் சேஸ் யுவர் ஸ்பார்க். செகண்ட், நெக்ஸ்ட். ஓகே, ரொம்ப 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 ஒரு பையன் சரத்து ஒரு கேள்வி கேட்டான். சார், வீட்டில் நான் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டு எது சொன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா என்னை பிடிச்சி கத்துறாங்க, திட்டுறாங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட், ரெப்புடேஷன் ஸ்டார்ட்ஸ் எஸ்டர்டே. ரெப்புடேஷன் தான் என்ன இப்போ ஏன் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, பிகாஸ் வி ஹேவ் அ ரெப்புடேஷன், அதனால எங்களை கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, வாட் இஸ் யுவர் பெஸ்ட் வே டு இன்ட்ரடியூஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் டு யுவர் பேரண்ட்ஸ், டு யுவர் மாம்? ஸோ வாட் இஸ் த worst way? What is the worst way? இதுக்கே worst way of introducing your girlfriend to your mother என்ன பண்ணுவீங்க? டைரக்டா ஒரு பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு, மா இதம்மா நான் லவ் பண்ற பொண்ணு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அம்மா பல்லான்னு விடுவாங்க. அதான் இருக்கலே worst way. So what is the best way to introduce your girlfriend to your mom? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் வீட்டுக்கு வரட்டும். அம்மா இதம்மா வித்யா, இதம்மா ஆர்த்தி, இவதாம்மா சங்கீதா, கிளாஸ் மட்டும் வீட்டுக்கு வரட்டும். உங்க பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க வருவாங்க, அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க போவீங்க, அப்புறம் கம்பைன் ஸ்டடிஸ் படிப்பீங்க, சேர்ந்து ட்ரிப்பு போவீங்க, சேர்ந்து படம் போவீங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்காளம்மா, இல்லை ஏதோ ஒன்று இருக்குமா இந்த பொண்ணுகிட்ட. அப்புறம் உங்க அம்மா பொண்ணு, ஆமால நல்ல பொண்ணு, ரொம்ப சமத்து பொண்ணுறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ரெப்புடேஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நேராக போயிட்டு, அப்பா 4 லட்சம் கொடுப்பா, 4 பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் ஃபேஸ்புக் பண்ண ஆரம்பிக்க சொன்னால் ஒரு நோட் புக் கூட காசு கொடுக்க மாட்டாங்க அப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற அரியரை கிளியர் பண்ணுங்க.
ஒழுங்காக படிங்க, கரெக்டான டைமை வீட்டுக்கு போங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணி கொஞ்சம் ரெப்புடேஷனை பில்ட் பண்ணிங்கன்னா, அப்பா அம்மா இந்த ஐடியா நல்லா இருக்குது, இங்கே ஒரு பாண்டிச்சேரியில் நிறைய இஸ்திரி கடை இருக்குது, ஆனால் அவங்களுக்குலாம் கரெக்டாக பிஸ்னஸ் வர மாட்டேது, இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டலில் 2000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு டெய்லி இஸ்திரி பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், ஆப் போட்டு அந்த பசங்களை இந்த இஸ்திரியோட கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு எனக்கு 50,000 வேணுமான்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்கள் அப்பா 50,000 கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி ரெப்புடேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு I'll show you an example. somebody second row third row யாரை வாங்கலை, somebody வாங்க, பிங்க் சுடிதார் வாங்க, நீங்கள் தான் வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் குக்கிங்லாம் பண்ணுவீங்களா, சமைக்க தெரியுமா? வாங்க பரவாயில்ல, இப்போ சமைக்க விடல, வாங்க. ஸோ ஒரு வாட்டரில் I've added 2 grams of sugar. Just taste the water. ஒரு கிளாஸில் I've added 2 grams of sugar. Taste it. Little சின்னதாக தெரியும் டேஸ்ட் உங்களுக்கு. இது குடிச்சு பாருங்க. எது லெஃப்டா ரைட்டா? இன்னொரு குடிச்சு பாருங்க. ரொம்ப லைட்டாக மைன்யூட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் only 2 grams. லிட்டில் பிட் ஒரு சுகரி டேஸ்ட் தெரியும். ஒரு கல் படிங்க, 90 அடிங்க, குடிங்க பாஸ், எல்லாம் தெரியும் பாஸ். எப்படி தெரியாம இருக்கும்? சின்ன டேஸ்ட் தான். நீங்க வரும்போதே கவனிச்சிருப்பீங்களா எது மேல இல்லைன்னு? உங்களுக்கு தெரியுமே. ரைட் தானே? ரைட்டா லெஃப்டா? விச் இஸ் லிட்டில் பிட் ஸ்வீட்டி. ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட் தானே? வெரி குட். நீங்க வாங்க, எல்லோ வாங்க. கமான் டைகர், கமான். லைட்டா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இட் won't be 2 grams. ட்ரிங்க் அது எப்படி தெரியாம போகும்? ட்ரிங்க் சம் மோர். எப்படி அது தெரியாம போகும்? நான் தானே பிலிப் போட்டு தானே சக்கரை ஆட் பண்ணேன். ரைட் தானே? ரைட்டா லெஃப்டா? அவங்க லெஃப்ட் சொன்னாங்க, நீங்க ரைட்டா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ரெண்டுத்துலையுமே சுகர் கிடையாது. So the point is, what is mental conditional programming? ஒரு விஷயத்தை 4-5 வாட்டி சொல்லி அவங்க புரிய வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அது இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட் will start to conceive the taste. சரிங்களா? ஸோ இது என் லைஃப்பில் ஆச்சு. என் லைஃபோட ஸ்டோரி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நான் யூஎஸில் இருக்கேன், அட்லாண்டாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ இந்தியாவில் இருக்கா. அவள் வந்து யூஎஸ்க்கு வரா படிக்க அங்கே மாஸ்டர்ஸ் பண்ண வரா. ஸோ அவங்க அம்மா சென்னையிலேருந்து கிளம்பி வராங்க. அவங்க பெரியப்பா வீடு மாமா வீடு வந்து ஃப்ளாரிடாவில் இருக்குது. ஸோ அவங்க மாமி பசங்கள்லாம் 3 பேர் வராங்க. ஆல்ரெடி என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் என் ரெப்புடேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சந்தோஷ் ரொம்ப நல்ல பையன், அவன் எனக்கு மளிகை சாமான் வாங்கலாம், காரில் கூட்டு போகிறான், காலேஜில் போய் ட்ராப் பண்ணுறான், ரொம்ப நல்ல பையன். லைட்டாக அப்படி ரெப்புடேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு வீட்டில். சந்தோஷத்தை இருக்க அட்லாண்டாவில், அவன் பத்திரமா பார்த்துக்கிறான்னு தெரியும். ஸோ இவன் சொல்கிறா சந்தோஷ் மாதிரி அம்மா ரொம்ப சோகமாக இருக்காங்க, என்ன பண்ணுறதில்ல. சரி என்ன அம்மா சோகமாக கவலைப்படாத, வண்டி எடு, என் ஆக்யூரா எடுத்துகிட்டு வா சொல்லிட்டு ஒரு 8 hours டிரைவ் பண்ணிட்டு ஃப்ளாரிடாக்கு போகிறோம். அவங்க அம்மா மீட் பண்ணுறோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவங்க அம்மா. அப்புறம் அவங்க ஆண்டி பசங்களாம் மீட் பண்ணி திருப்பி அவங்க அப்படியே கூப்பிட்டு வரேன் அட்லாண்டாக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் இந்த பெஸ்ட் கை இந்த வேர்ல்டு உட்காந்து அவங்களோட தமிழ் சன் டிவி சீரியல்லாம் பார்க்குறேன், படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அதான் என் வாழ்க்கையில நான் சீரியல் பார்த்ததே இல்லைங்க. வாழ்க்கையில பார்த்துட்டு அவங்களுக்கு அருமையா சூப்பராக இருக்கா சொல்லிட்டு அவ்வளோ நல்ல பையனா இருக்கேன். அவ்வளோ நல்ல பையன். அப்போ ஒரு சஞ்சிதா கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு சீன். அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அவங்க அத்தை மாமி இங்கே இருக்காங்க. மாமி சொல்கிறாங்க, சந்தோஷ் அடுத்த டிசம்பரில் மோஸ்ட்டாக சஞ்சிதா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், நீ கண்டிப்பாக வரணும், லீவ் எடுத்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. மாமி கவலைப்படாதீங்க, நான் இல்லாமல் கல்யாணம் நடக்கவே நடக்காது, 100% நான் வரேன் அப்படின்னு சொல்லி 2 நாளில் சஞ்சிதா போய் சொல்லிட்டான், இந்த பையன் தான் லவ் பண்ணு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இன்டர்னல் அவங்களும் பேசிட்டாங்க. அவங்க அம்மா அவங்க மாமிகிட்ட பேசிக்கிறாங்க, கூட கசின்ஸ்லாம் எங்க ஆளுங்க தானே, அவங்க கேட்குறாங்க. சொன்னாப்பா சந்தோஷமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நம்மளுக்கு இந்த சூப்பராக இருக்காது சஞ்சிதாக்குது அவங்க வாயாலே சொல்ல வச்சு நாங்கள் அதுக்கப்புறம் சொல்லிட்டோம் மேட்ரு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஓகே மை வைஃப் இஸ் அ பிராமன், பியூர் வெஜிடேரியன். ஓகேங்களா? அவங்க ஃபேமிலி. நான் நான் வெஜிடேரியன். 365 days 7 days a week எப்பவுமே நான்வெஜ் தான் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். பட் எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியும் எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், அதே மென்டல் கண்டிஷன் ப்ரோக்ராமிங் தான் பண்ணேன். என்ன பண்ணுவேன், எங்கள் மாமியார்கிட்ட பேசும்போது, ஆண்டி எங்கள் அம்மா உங்களை பற்றி சான்ஸே இல்லை, இவ்வளோ மாதிரி எனர்ஜி குடுகுடுன்னு ஓடுறீங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, அவங்க ஸ்கூல் டீச்சர், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ படம் போறீங்க, ஜாலியாக சுற்றுறீங்கப்பா, உங்களை மாதிரி ஆள் யாரும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக யாருமே என்ன சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு எங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்லுவேன். எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லுவேன்னா, அம்மா 62 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு, இந்த இவ்வளோ வயசில் கூட நீங்கள் ஆக்டிவாக மேலே போய் எங்கள் மொட்டை மாடியில் ஒரு 250 பூச்செடி இருக்கும், எங்கள் அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, சான்ஸ் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற மாதிரி எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவேன், இவங்ககிட்ட போய் சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது they have no other option than to fall in love. ஓகேங்களா? ஸோ the point I'm trying to say is, ஓகேங்களா, you have to be a director, you can't be an actor. நீங்கள் ஆக்டராக இருந்தீங்கன்னா வேற யாரோட ஸ்டோரி நீங்கள் நடிச்சாகணும். நீங்கள் டைரக்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரியை நீங்கள் நடிக்கலாம் சொல்ல வரேன். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் ஹவு டு பில்ட் யோர் ரெப்யூட்டேஷன். உங்கள் வீட்டில், ஏன்னா என் பிஸ்னஸில் எங்கள் அம்மா 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்க, என் மாமனார் 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணாரு, என் ஒய்ஃபு 6 lakhs லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணா. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு பில்ட் ரெப்யூட்டேஷன். எப்படி எங்கள் அம்மாட்ட என்னோட கொலப்பசி ஸ்டோரி எப்படி நான் பில்ட் பண்ணேன், மா உங்கள் பிரியாணி சான்ஸே இல்லை, தாறு மாதிரி, இந்த பிரியாணி போட்டால் மார்க்கெட்டில் அடிச்சு தூக்கலாம் நம்ம, அப்படியா, சூப்பரா, நல்லா இருக்கு ஐடியா. ஸோ எங்கள் அம்மா காட் இன்ட்ரெஸ்டட் இன்டு இட். ஓகேங்களா? ஸோ த ஹோல் பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பில்டிங் யோர் ரெப்யூட்டேஷன் டுடே. நீங்கள் போய் இன்னைக்கு சொல்கிறீங்க எங்கள் அப்பா நீ சொல்கிற பேச்சா, நீங்கள் என்ன இது வரைக்கும் கிழிச்சிருக்கீங்க உங்கள் அப்பா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறதுக்கு? வாட் ரெப்யூட்டேஷன் டு யூ ஹேவ், ரைட்? ஓகே கைஸ், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு திங்கிங் தான். ஓகேங்களா? சி சுரேஷ் மோட்டிவேட்டட் யூ கைஸ். ஓகேங்களா? நவ் ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் யூ டு திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் மோர் அபவுட் ஸ்டோரி, இட்ஸ் அபவுட் தாட் ப்ராசஸ், ஆர் அபவுட் ஹவு டு திங்க். ஓகேங்களா? ஸோ இன் லைஃப் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் nobody wins in a race. We think, இவன் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிச்சிட்டான், ஒலிம்பிக் கோல்டு மெடல் அடிச்சிட்டான், இவன் ரேஸில் வின் பண்ண நினைக்கிறோம். பட் நோபடி வின்ஸ் இன் ரேஸ். I'll tell you why. ஓகேங்களா? ஒரு ரேஸில் இருக்கீங்க, ஓகேங்களா, ஒரு ரேஸ்க்காக உட்காடுறீங்க. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த ரேஸ் ஜெயிக்கணும், இந்த ரேஸ் நான் ஜெயிச்சாகணும், ஓஹோ, நீங்கள் அந்த பதத்துலேயே இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களை சுற்றி இருக்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் யாருமே கவனிக்கவே மாட்டீங்களே. பிகாஸ் யூ ஆர் so focused on running the race, you are losing what is happening around you. ஓகேங்களா? அப்படியே அந்த ரேஸ் ஜெயிச்சா கூட அந்த ரேஸில் 10 பேர் தானே ஓடி இருக்கீங்க. நீங்கள் 10 பேர் தானே பெஸ்ட்டு, 100 பேரில் பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரியாது. ஸோ எவ்வளோ நாளாக இந்த ரேஸ் ஓடிட்டே இருப்பீங்க? எங்கே தான் இந்த ரேஸ் போய் முடியும்? ஸோ டோன்ட் நெவர் கெட் இன்டு காம்படிஷன் மோட். இப்போ உங்கள் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஆரம்பிச்சுட்டா சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு பைக் வச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் லோனில் போட்டு பைக் வாங்கணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு 36 years old. ஓகேங்களா? ஐ ஸ்டில் டோன்ட் ஹேவ் அன் ஓன் ஹவுஸ். எனக்கு ஓன் அப்பார்ட்மெண்ட் கிடையாது, ஓன் பைக் கூட கிடையாது. நான் ஓட்டுறது எங்கள் அப்பாவோட பைக் தான், என் பைக் கிடையாது. Because I did not want to invest, I didn't want to spend money in a bike or a car. I rather put that money back into my business. Yes, I made a lot of money from my garment business, and the money I invested back into Kolapasi. I did not go and spend it because car is a depreciating asset. நீ கார் வாங்கிட்டு நாளைக்கு அந்த காரை போய் வித்தீங்கன்னா 10% காலி, பைக் வாங்கி நாளைக்கு போய் அது வித்தீங்கன்னா 10% காலி, depreciating asset. I didn't want to invest in that point of time. So என்னோட ஐடியா என்னன்னா, I am not competing with anybody. Just because இவன் ஒருத்தர் வீடு வாங்கிட்டான், அவன் ஒருத்தர் வீடு வாங்கிட்டான், அந்த வீடு வாங்காதனால தான், அந்த இஎம்ஐ பிரச்சனை இல்லாதனால தான் I was able to run my business properly. So never ever get into competition. Don't get worried or don't get excited about anything else. மற்றவன் வீடு வாங்கினா be happy for them, மற்றவன் கார் வாங்கினா be happy for them. பொறாமப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஓகேங்களா? You don't have to compete, coexist. Be happy for them. உங்களுக்கு எப்போ டைம் வரும்போது you can do everything bigger and better. So don't get into this competition mindset at all ever. Because you will never win in a competition. You can never win in a competition. That's my thinking. Next. Okay, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு ஐஸ் கியூப், ஒரு 10 ஐஸ் கியூப் எடுத்து ஒரு பவுல் வச்சிருங்க. ஓகேங்களா? 10 ஐஸ் கியூப் ஒரு பவுல் இருக்கு, இன்னொரு பவுல் எதுவுமே காலியா இருக்கு. ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நீங்க பவுல்ல போடுறீங்க, என்ன ஆகும்? ஒரு 20 நிமிஷம் உருகிடுமா? கரெக்டா? ஆனால் அதே ஐஸ் கியூப் எடுத்து அந்த 10 ஐஸ் கியூப் இருக்க பவுலில் போட்டிங்கன்னா 2 hours ஆகும் உருகிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே சில்லுன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி ஹியூமன், நீங்கள் நான் எவ்ரிபடி இஸ் அ ஐஸ் கியூப். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு ஒன்லி பி அரவுண்ட் வித் லைக் மைண்டட் பீப்புள். You cannot spend a lot of time with negative people. உங்க பெரியப்பா, if they are very negative, நீ எது பண்ணாலும் நீ உட்பட மாட்டே, உன் திட்டே இருந்தாங்கன்னா you cannot hang around with them. You cannot hang around with friends or relatives or anybody who's trying to pull you down. நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும், நீங்க ஐஸ் கியூப் சொன்னாலும், ஐஸ் கியூப் எடுத்து நீங்க ஃபயர் கிட்ட வச்சீங்கன்னா உருகிரும். ஓகேங்களா? And understand that every business, every human being is mortal. You will die one day. Your business will die one day. There is no business to be running forever.
So you understand that you have to make sure that you have to live longer. Adukku you have to just be with the right people, right set of friends, right set of people who can help you and motivate you to the next level. So be very careful who you see. None of the businesses close because they don't have money or they don't have the resources. They close down because they lose the energy to build the business. Okay, so you lose your energy if you're alone. Always be sure you are around with the right people. Next. Okay, this is the last chapter of the book. Fine. எவ்வளோ பேர் இங்கெல்லாம் காலேஜ் டூர் போயிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்கீங்களா? கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்கீங்களா? அது ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு யாராவது ரெண்டு பசங்களை சண்டை வச்சுன்னா என்ன ஆகும்? மூணாவது ஒருத்தன் வருவான் வந்து பலார் நடிப்பா, டே அறிவியல் அவனுக்கு நம்மளே எப்பயோ வருஷத்துக்கு ஒரு டூர் இங்கே வந்து என்ன சண்டை போடுறீங்க கேட்க மாட்டோம். கரெக்டாக கேட்போமா இல்லையா? ரைட். நீங்கள் ஒரு டூர் போனீங்கன்னா நீங்கள் அவ்வளோ யோசிக்க மாட்டீங்க. ஹோட்டலில் போய் எவ்வளோ செலவு பண்ண யோசிக்க மாட்டீங்க, ரொம்ப பார்கெயின் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் எதுக்கு டூர் போகிறீங்க? வெக்கேஷன் எதுக்கு போகிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்குது, கார்டாக பண்ண தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நொட்டு நொசில் பார்த்துட்டு போகிறீங்க. கரெக்டாக? ஸோ அதாவது ஒரு வருஷத்தில் 5-6 நாள் 10 நாள் வெக்கேஷன் இருக்கிறீங்கன்னா 365 நாளில் ஒரு 10 நாள் வெளியே எடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எடுத்து அங்கே போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அந்த ஆட்டிடியூட் எடுத்து, தட்ஸ் கால்ட் வெக்கேஷனல் ஆட்டிடியூட். ஸோ வெக்கேஷனில் மட்டும் நம்ம ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், ஏன் வெக்கேஷன் ஜாலியாக இருங்க, லைஃப்பில் ஜாலியாக இருங்க. லைஃபே வெக்கேஷன் தானே உங்களுக்கு. உங்கள் அம்மா வயசுலேருந்து பிறந்து வரீங்க, அது ஒரு இடம், வேற ஒரு இடம். நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோம், இங்கேருந்து ஊட்டி போகிறோம், இல்லை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரோம் வெக்கேஷனுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் உங்கள் அம்மா வயசுலேருந்து வெளியே வரீங்க, அதே வேறு இடம்பா, வேறு இடத்துலேருந்து வேறு இடம் வந்திருக்கீங்க. 60-70 இயர்ஸ் வெக்கேஷன் மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமே வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வராது, உங்களுக்கு அம்மா அப்பாவோட பிரச்சனை வராது. ஏன்? பிகாஸ் லைஃப் இஸ் அ வெக்கேஷன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு அவ்வளோ ப்ரெஷர் எடுத்து அவ்வளோ ஃபீலே பண்ண தேவைன்னு சொல்ல வரேன். என்னாச்சு, நாளைக்கு சுனாமி வச்சுன்னா காலி, நம்மளுக்கு பின்னாடி கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ யூ டோன்ட் டேக் லைஃப் டூ சீரியஸ். ஓகேங்களா? லாஸ்ட். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கோட். ஓகேங்களா? ஸோ திங்கிங் அபவுட் பிகமிங் அன் ஆண்டர்பிரனர் இஸ் அ டார்ச்சர். பிகமிங் ஒன் இஸ் வே மோர் ஈஸியர். நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஐயோ நான் இது பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ணணும்னு நினச்சேன். அது நினைக்காதீங்க, தோச்சு காய போட்டுருங்க. உடனே நினைக்காதீங்க, தோச்சு காய போட்டுருங்க. ஸோ this what I want to leave with. I just want to talk about just one story about our கொலப்பசி வாட்டர் பாட்டில். என்னடா அவன் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் சுற்றுறான், ஏன் சுற்றுறான், எதுக்கு, என்ன கொலப்பசியில் அப்படி என்ன ஸ்பெஷல்? கொலப்பசி என்னடா நீங்களும் பிரியாணி கடை தானே வைக்கிறீங்க, என்னடா பெருசாக ஓவர சீனை போட்டிருக்கீங்க? கிடையாது, அது மட்டும் கிடையாது. கொலப்பசி இஸ் a very different kind of company. கொலப்பசியில் from day one we have never sold Coke or Pepsi. Why? If I think if a product is not good for me, I mean forget Coke, if it's not good for me, then I cannot put into my customer's stomach. தெரிஞ்சே நான் ஒரு தப்பை கஸ்டமர்கிட்ட பண்ண மாட்டேன். We have lost multiple lakhs of revenue by not selling. In fact, we don't even sell bottled water. அந்த பாட்டில் வாட்டர் வச்சுருக்கீங்களே, we don't sell bottled water in கொலப்பசி. ஏன்? Because we believe water is not a commodity. வாட்டர் காசு கொடுத்து வாங்குறதே தப்புன்னு நாங்கள் யோசிக்கிறோம். அதுலேருந்து காசு பார்க்கக்கூடாது நாங்கள் யோசிக்கிறோம். எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க அந்த இது வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது. நாங்கள் 4-5 வருஷமாக நாங்கள் விற்றதே கிடையாது. மொதல் 2 மாதத்தில் 5-10 பிரியாணி தான் வந்திருக்கும் விற்கிறதுக்கே. அதில் ஒரு ஆர்டர் வரும், 4 பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணிட்டு 2 கோக் ஆட் பண்ணுவாங்க, பெப்சி ஆட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லை சார் நாங்கள் கோக் பீஸ் விற்கிறது இல்லை, கோக் பீஸ் விற்கிறது இல்லையா சொல்லி டப்புன்னு வச்சுட்டு போயிடுவான். அந்த ஆர்டரே கேன்சல் ஆகிடும். அப்போல்லாம் பண்ணுறதே 1000-2000 தான் பண்ணியிருப்போம் ஒரு நாளைக்கு. அந்த ஆர்டர் வந்தால் தான் நான் அந்த இருக்க பிரியாணி விற்க முடியும். பட் ஸ்டில் வி ஸ்டக் டு இட். பரவாயில்ல, என்னைக்கா ஒரு நாள் மக்கள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, ஓகேவா, நம்ம பண்ணுறது அவங்க நல்லது தான் பண்ணுறோம் சொல்லி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி we waited till now we don't sell Pepsi or Coke. Okay, so see, இது நான் உங்கள்கிட்ட கைத்தட்டதுக்காக நான் சொல்லலை. This is what our values and principles. Flood வரும்போது we were the largest provider of food. We cooked 2 lakh food boxes in 3 days. 92 hours straight we cooked. நான் 3 நாள் தூங்கல, 3 நாள் பாத்ரூம் போல. நான் சொன்னேன் என் வீட்டுக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன், யாருக்காக நான் அவ்வளோ பண்ணுறேன்? அப்போ தான் I realized the biggest drug in the world is charity. The biggest drug. There is no bigger, better drug than when you can help somebody when they cannot help themselves. அப்போ தான் அந்த ஃப்ளட்டு வந்து எங்கள் கம்பெனியை திருப்பி போட்டுச்சு. அது வரைக்கும் நாங்களும் இதை விற்றா போதும், நாங்களும் இதை பிரியாணி பண்ணால் போதும், நாங்களும் பிஸ்னஸ் பண்ணான்னு நினச்சிருந்தோம். கிடையாது. அப்போ தான் we started changing to a socially responsible organization. We are the first guys to start hiring transgenders in கொலப்பசி.
So we are not just a run of the mill company. சும்மா எல்லாம் கிடையாது. Yes, we are different. பேரே டிஃப்ரெண்டா வச்சோம் தெரியுமா? போடாங்க என்னடா கொலப்பசின்னு பேர் வச்சோம். ஏன்? ஏன்னா நீங்க பசிக்கும் போது எங்க யோசிக்கணும். அதான் கொலப்பசின்னு பேர் வச்சோம் நாங்க. So இந்த பாட்டிலோட பியூட்டி என்னன்னா, ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே ஒரு பாட்டில் வாட்டர் வாங்குறீங்க, காசு கொடுத்து வாங்குறீங்க? ஏன்னா நீங்க வீட்ல இருந்து வாட்டர் பாட்டில் கொண்டு வரது கிடையாது. 20 வருஷம் முன்னாடி எந்த வெளியூர் போனாலும் we used to carry a water bottle. கரெக்டா? அம்மா அப்பா போகும்போது they used to carry a water bottle. இப்போ ஏன் கிடையாது? ஏன்னா பிகாஸ் we are lazy. ஸோ உங்கள் கையில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே தண்ணி வாங்கணும் அவசியமே கிடையாது. அப்படி தண்ணி காலி ஆச்சுன்னா கொலப்பசியில் 6-7 அவுட்லெட் இருக்கு சென்னையில், நீங்கள் எங்கே போனாலும் we will give you free water refill. So that is the story is behind this water bottle. So with this I'm done. Thank you so much guys. It's my pleasure coming and talking to you guys. We really have the Indian edge, guys. Okay, I believe everybody is an entrepreneur. நீங்க பிறந்ததிலிருந்தே the moment you cry for milk, you are an entrepreneur. You know what it needs to be done to get yourself feeded. Correcta? நீங்க அழுது பால் வாங்குன போதே நீங்க entrepreneur ஆயிட்டீங்க. So don't let anybody else tell you that you are not an entrepreneur. Everyone is an entrepreneur until you realize it. Thank you guys. Thank you so much.